السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று குறைஷி காஃபிர்கள் 3 கேள்வியை பெருமானாரிடத்தில் கேட்டதை குறித்து கூறுகிறார்கள். முதலாவது, வயஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை குறித்து கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் கூறுங்கள், ரூஹ் என்று சொன்னால் அதனுடைய ஞானம், அதனுடைய கல்வி முழுமையாக அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது, எனக்கு குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி கேட்கிறார்கள், குகைவாசிகளை குறித்து கேட்கிறார்கள். மூன்றாவது, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை குறித்து கேட்கிறார்கள். குகைவாசிகளை குறித்து நேற்று பார்த்தோம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை குறித்து கேட்கிறார்கள். உலகத்தை ஆட்சி செய்த 4 பெருமக்கள் உலகத்தையே ஆட்சி செய்தார்களாம். முதல் 2 நபர்கள் முஸ்லிம்கள், அடுத்த 2 நபர்கள் காஃபிர்கள். முதலாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த அந்த கொடிய அரசன் நம்ரூத், நான்காவது புக்த் நஸ்ர். இந்த 4 நபர்கள் தான் உலகத்தையே ஆட்சி செய்த பெருமக்கள். எனவே உலகத்தை ஆட்சி செய்த பெருமக்களில் ஒருவர் தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். கிழக்கிலிருந்தும் மேற்கு வரை ஆட்சி செய்த பெருமகன். அல்லாஹு தாலா கூறுகின்றான், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை குறித்து, உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் 4 பெருமக்களில் 4 நபர்களில் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் குழப்பத்தை உண்டு பண்ணினார்களாம். யாஜூஜ் மாஜூஜ் மக்கள் எல்லாம் ஓடி வந்து, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமே, யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த குழப்பம் எங்களால் தாங்க முடியவில்லை, ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்ன போது, இரும்பினால் ஆன பாலத்தை கொண்டு வாருங்கள், இரும்பு செம்புகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த இரும்பு செம்புகளை எல்லாம் உருக்கி ஒரு சுவரை போன்று தடுப்பு சுவரை கட்டினார்களாம். எப்போதும் வருவதை போன்று யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்து பார்க்கும் போது தடுப்பு சுவர் இருக்கதை பார்த்து தன்னுடைய நாக்கால் நக்கி துவாரமிட ஆரம்பித்தார்கள். காலையில் இருந்தும் மாலை வரை துவாரம் விடுவார்களாம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அந்த பக்கம் உள்ள வெளிச்சம் தெரிவது போல் தெரிந்தால் போதும், நாளை வந்து மீதியை பார்த்து கொள்ளலாம், மீதி உள்ளதையும் துவாரமிட்டு வெளியே போய் விடலாம் என்று சொல்லி போவார்களாம். மறுநாள் காலை வந்து பார்த்தால் அப்படியே முழுமையாக அடைக்கப்பட்டிருக்குமா. மறுபடியும் துவாரமிட ஆரம்பிப்பார்கள். இப்படியே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்க கியாமத்து வரை இதே போன்றுதான் நடக்குமா. அந்த கூட்டத்திலேயே ஒருவர் இஸ்லாத்தையும் ஏற்பார். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துல இஸ்லாத்தை ஏற்று, இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் வந்து துவாரமிடலாம் என்று அந்த மாலையில் சொல்லிவிட்டு போவாராம். இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னதின் காரணத்தினால் அடுத்த நாள் வந்து காலையில் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள். முழுமையாக துவாரமிட்டு வெளியே வருவார்கள் கியாமத்து நாளில். ஒவ்வொரு நாளும் இது போன்றுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. துவாரமிட்டு கொண்டேதான் இருப்பார்களாம், காலையில் இருந்தும் மாலை வரை, கியாமத்து வரை துவாரமிட்டு கொண்டே இருப்பார்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர். ஆக இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் குழப்பம் செய்ய ஆரம்பித்தது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான். எனவே இந்த 3 நபர்களை குறித்தும் குறைஷி காஃபிர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லிதான் நேற்று ஓதிய பனி இஸ்ராயில் சூறாவையும் கஹ்ஃப் சூறாவையும் அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான். அடுத்த சூறா மிகவும் பிரபல்யமான சூறா. தனது கற்பொழுக்கத்தை பாதுகாத்த ஒரு பெண்மணியை குறித்த சூறா. நன்னடத்தை உள்ள பெண்மணி என்று குர்ஆன் போற்றுகிற சூறா. உலகத்தில் வாழுகிற பெண்மணிகள் எல்லாம், இஸ்லாத்தை ஏற்ற பெண்கள் எல்லாம்
எப்படி கற்பொழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று முன்னுதாரணமாக விளங்குகிற பெண்மணியை குறித்த சூரா மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த சூரா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு பெண்மணியின் பெயரை குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை மாத்திரம்தான் கூறுகின்றான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மாவை குறித்து கூறும் போதும் ஃபிரௌனுடைய மனைவி என்றுதான் சொல்வானே ஒழிய பெயரை குறிப்பிட மாட்டான். ஆனால் பெயரை சொன்ன ஒரு பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான். பெயரை சொன்னது மாத்திரமல்லாமல் அவர்களின் பெயரில் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கின்றான். நன்னடத்தை உள்ள பெண்மணி என்று புகழ்ந்து கூறுகின்றான். அந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெரும் பேணிக்கையுள்ள பெண்மணியாக இருப்பார்களாம். அல்லாஹு தஆலா அவர்களின் மூலம் தனது வல்லமையை காட்ட வேண்டும் என்று எண்ணி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவர்களின் வயிற்றில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய ரூஹை ஊத சொன்னானாம். ரூஹ் ஊதப்பட்டது, கர்ப்பம் தரிக்க ஆரம்பித்தது. அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு கட்டத்தில் பிரசவ வலி ஏற்பட பேரிச்ச மரத்தின் கீழே பிரசவ வலியை உணர்ந்த அவர்கள், இதற்கு முன்னதாகவே எனக்கு மரணம் ஏற்பட்டிருக்க கூடாதா, அல்லது இந்த மனிதர்களின் இந்த மக்களுடைய செவிகளை விட்டும் நான் மறக்கடிக்கப்பட்டிருக்க வேண்டாமா, என்னை அவர்கள் மறந்திருக்க கூடாதா என்று சொன்ன அவர்களுக்கு பிரசவம் நடக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து காட்டுகிற போது மக்கள் எல்லாம் சொன்னார்களாம், யா உக்த ஹாரூன மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. ஓ பெண்மணியே, ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய தந்தை நல்லவராகத்தானே இருந்தார்கள், உன்னுடைய தாய் நன்னடத்தையில் தானே இருந்தார்கள், நீ மட்டும் என்னை இப்படி போயிட்டா என்று கேட்கிற அளவுக்கு உணர்த்தி காட்டுகிறார்களாம். மக்களுடைய இயல்பு இப்படிதான் இருக்கும். பெற்றோர்களை குறித்துதான் பிள்ளைகளை மதிப்பிடுவார்கள். உன் பெற்றோர்கள் நல்லவர்களாகத்தானே இருந்தார்கள், நீ மட்டும் என்னை இப்படி ஆகிவிட்டாய் என்று பெற்றோர்களை குறித்து கேட்கிற சமூகம் தான் மக்கள் சமுதாயம். எனவே அது போன்று கேட்டார்களாம். ஒரு பெண்மணி, ஆண் துணை இல்லாமல் பிறந்த குழந்தை, கணவனுடைய துணை இல்லாமல் பிறந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம், இது போன்று ஒரு பெண்மணி அந்த பெண்ணுக்கு நடந்தது என்று சொன்னால் அந்த பெண்மணியின் மனோபாவம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் அல்லாஹுக்காக பொறுமை காத்தார்கள், அல்லாஹுக்காக எல்லா இழிச்சொல்லையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த பெண்மணியை உயர்த்தினான் மாத்திரம் அல்லாமல் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து சொர்க்கத்தின் பெண்மணிகளில் உயர்ந்த பெண்மணியாக அவர்களையும் ஆக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், சொர்க்கத்தின் பெண்மணிகளில் உயர்ந்த பெண்மணி என்று 4 பெண்மக்களை குறிப்பிடுவார்கள். முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது ஆசியா அம்மா. இந்த 4 பெண்மக்களும் சொர்க்கத்தின் உயர்ந்த பெண்மணிகளில் ஒருவர் என்று இந்த 4 பெண்மக்களையும் குறித்து கூறினார்கள். மற்றொரு கட்டத்தில் கூறும்போது பெருமானார் அவர்கள் கூறி காட்டுவார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து, லகத் ஃபுதிலத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அலா நிசாஇ உம்மதி, என் உம்மத்து பெண்மணிகளில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறப்புற்று விளங்குகிறார்கள், அவர்கள் புகழுக்குரியவர்களாக இருக்கின்றார்கள், பாராட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அகிலத்தின் பெண்மணிகளில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறப்புற்று விளங்குகிறார்கள். கமா ஃபுதிலத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அலா நிசாஇல் ஆலமீன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் பெண்மணிகளில் சிறப்புற்று விளங்கக்கூடிய பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சிறப்புற்று கூறியிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற காரணம் அவர்களிடம் இருந்த இறையச்சம். மக்கள் கூறினார்கள் அல்லவா, உமது பெற்றோர்கள் நல்லவர்களாகத்தானே இருந்தார்கள், நீ மட்டும் என்ன இப்படி ஆகிவிட்டாய் என்று இழிச்சொல்லை கூறினார்கள் அல்லவா. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் பெரும் இறைநேச செல்வராக இருந்தவர்கள். அவர்களுடைய தந்தை முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அந்த தோட்டத்தின் எஜமான் எனக்கு மாதுளம்பழம் ஏதாச்சும் ஒரு மரத்திலேருந்து பிடுங்கி தா என்று கேட்கிற போது ஒரு மரத்தின் பழத்தை கொடுப்பார்கள். மிகவும் புளிப்பானதாக இருக்கும். என்ன இப்படி புளிப்பாக இருக்கின்றது,
வேறு மரத்திலிருந்து எடுத்துட்டு வா போன்னு சொல்லி அனுப்பும் போது வேறு மரத்திலிருந்தும் கொண்டு வந்த பழமும் புளிப்பாகத்தான் இருந்தது. இன்னொரு மரத்திலிருந்து எடுத்துட்டு வா என்று சொன்ன போது அந்த பழமும் எடுத்துட்டு வர அதுவும் புளிப்பாக இருக்க அந்த எஜமான் கேட்டாராம், இவ்வளவு காலமாக தோட்டத்தில் பணி செய்கிறாயே, எந்த பழம் இனிப்பானது எந்த பழம் புளிப்பானது என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கிற போது அந்த முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் எனக்கு இதை பராமரிக்கிற பொறுப்பை தான் தந்தீர்களே ஒழிய அதை டேஸ்ட் பார்க்கிற பொறுப்பை எனக்கு தரல, அதனால நான் டேஸ்ட் பார்க்கல, எனக்கு அதனுடைய சுவை எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன போது பெரும் ஆச்சரியம் அடைந்த அந்த எஜமான் வேலையாளாக இருந்த முபாரக் ரஹ்மத்துல்லாஹ்வை தோட்டத்தின் சொந்தக்காரராக ஆக்க எண்ணி தன் மகளை அவருக்கு கொடுத்தார்களாம். உம்மை போன்ற இரையச்சம் உடையவரை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி தன் பெண்மணியே தன் மகளையே அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். இந்த தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைதான் இறைநேச செல்வர் என்று போற்ற தகுந்த பாராட்டத்தக்கக்கூடியவர் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பெற்றோர்கள் பேணுதல் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதால் பிள்ளையும் பேணுதல் மிக்கவராக அவர்களும் ஆனார்கள். எனவே பெற்றோர்கள் எப்படி வளருகிறார்களோ அதே போன்றுதான் பிள்ளைகளும் வளருவார்கள். பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள சீலர்களாக வளர வேண்டும், தொழுகையாளிகளாக ஆக வேண்டும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஆக வேண்டும், நல்ல பிள்ளையாக உருவாக வேண்டும் என்று எண்ணுவது அவர்கள் முதலில் ஒழுங்காக இருந்தால்தான் பிள்ளைகளும் ஒழுங்காக இருப்பார்கள். அவர்கள் தொழுகையாளிகளாக ஆக வேண்டும், பெற்றோர் பேணுதல் மிக்கவர்களாக ஆக வேண்டும், அவர்களை பார்க்கக்கூடிய பிள்ளைகளும் பேணுதல் மிக்கவர்களாக ஆனார்கள். எனவேதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் பேணுதல் மிக்கவர்களாக இருந்தார்கள், எனவே அவர்களும் பேணுதல் மிக்கவர்களாக ஆனார்கள். பெரும் இரையச்சமுடையவர்களாக இருந்தார்களாம். கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்குவார்களாம். அல்லாஹு தஆலா கூறுவதாக பெருமானார் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் உபரியான வணக்கங்களை கொண்டுதான் என்னுடைய நெருக்கத்தை அடைய முடியும். எனவே உபரியான வணக்கங்களை அதிகம் அதிகம் செய்யுங்கள், எனது நெருக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள், நான் உங்களை விரும்பக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக பெரும் பேணுதல் மிக்க பெண்மணியாக ஆனார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இது போன்ற உயர்ந்த அந்தஸ்தை உயர்ந்த பண்பை கொடுத்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் இறைவனுக்கு பிடித்தமான அடியார்களாக ஆக்குவதோடு இறைவனின் திரு பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.